அனைத்து தமிழ் சொந்தங்கள் எம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கம். அன்பான உறவுகளே, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற எங்களுடைய சமுதாயத்தினை ஓரளவனின் வாழ்வில் தூக்கிவிட வேண்டும் என்று எண்ணத்தோடும் கருவோடும் எங்களுடைய பிள்ளை செல்வங்களை கல்வியில் சிறந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்ற கருப்பொருளோடும் கல்விக்கு கரங்கொடுப்போம் என்ற நோக்கோடும் வாழ்வாதாரம் என திட்டத்தோடும் மருத்துவ உதவி என்ற பல தூரநோக்கு சிந்தனையோடு விடிவள்ளி அறக்கட்டளையாக நாங்கள் உருவெடுத்திருக்கின்றோம். இந்த விடிவள்ளி அறக்கட்டளையினுடைய நோக்கம் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளினுடைய அன்போடும் ஆதரவோடும் பங்களிப்போடும் மாபெரும் ஒரு பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அதற்காக உங்களுடைய உதவிக்கரங்களையும் அன்பான என் உறவுகளுக்கிடம் நான் வேண்டி நிற்கின்றேன். உங்களுடைய உதவிக்கரம் எங்களுக்காக நீட்டப்பட வேண்டும் என்று. எங்களுடைய வீடியோ பதிவுக்கு முன்பு சில உதவி திட்டங்களை நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். ஈழநாடு நமது ஈழநாடு பத்திரிகையினுடைய அனுசரணையோடு நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதிலே உலருணவு பொதிகள் வழங்கும் திட்டம், சிறு வாழ்வாதார திட்டம் என நாங்கள் அதிலே பதிவிட்டிருக்கின்றோம். கல்விக்கான கற்றல் உபகரணங்களையும் வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்தும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் போராளிகளாக இருந்து அங்கவினப்பட்டிருக்கின்ற மாவீரர்களை கொடுத்தவர்களுடைய பெட்ரோல் என்று அனாதரவாகி கொண்டிருக்கின்ற அவர்களை நோக்கியே நாங்கள் எங்களுடைய பயணங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். என் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற என் அன்பு இரத்த சொந்தங்களே, நிறைய பதிவுகளை பார்க்கின்றோம், நிறைய உதவிகளை நீங்கள் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தாயகத்திலே இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்காக நாங்களும் இன்னும் ஒரு வழியாக எங்களுடைய பயணங்களை தொடர்ந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய மக்களினுடைய சுமைகளை கொஞ்சமாவது குறைப்ப என்ற நோக்கோடு நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் எங்களுக்காக உங்களுடைய கரங்கள் நீட்டப்படும் என நம்பிக்கையோடும் இந்த விடிவள்ளி அறக்கட்டளை நேர்மையானதும் நேர்த்தியானதும் வெளிப்படைத்தன்மையோடும் செயற்படும் என்பதனையும் உலகத் தமிழ் மக்களிடம் அன்பாக இந்த பதிவினை பதிவு செய்கின்றேன். எனவே இதற்கு ஒரு சில எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் அவர்களால் முடிந்த உதவி திட்டங்களை பெற்று தந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள், நீங்களும் உங்களுடைய உதவிகளை உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய பிறந்த நாட்கள், உங்களுடைய இறந்த ஆத்துமாக்களுடைய நினைவு தினங்களை நினைவு கூறுகின்ற பொழுது அதை 4 பேருக்கு உணவளிக்கும் திட்டமாக எங்கள் ஊடாக பல பணிகளை செய்ய விரும்புகின்றோம். நீங்களும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக, எங்களுடைய சொந்தங்களாக, எங்களுடைய உறவுகளாக, எங்களுடைய இரத்தங்களாக உங்களை வேண்டி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தொலைபேசியினை இதிலே உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். நன்றி.